என்ன செஞ்சாலும் கர்த்தர் நன்மை தான் செய்வார். நான் ஒரு ஊழியக்காரன் நான் சொல்றேன், உங்க குடும்பத்தில் நீங்க அப்படி புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இருக்கிற நிலைமை என் ஆண்டவர் அனுமதிக்காம வரல. ஹல்லேலூயா. என் ஆண்டவர் அனுமதிக்காம நடக்கல. நீங்க அதை நம்பணும். பிசாசு உங்க வாழ்க்கையில் கிரியை செஞ்சுட்டா நம்பாதீங்க. ஒரே ஒரு ரகசியத்தை உங்களுக்கு ஆழமாக காட்டி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். யோபோட வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு, எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு. யோபு புத்தகத்தில் எங்கேயாவது பிசாசு என் வாழ்க்கையில் இதை செய்தான் அப்படின்னு யோபு சொல்லியிருக்கிறாரா? செஞ்சதெல்லாம் யார் தான்? பிசாசு தான். பிசாசு தானே செஞ்சான். ஒரே ஒரு இடத்துல கூட பிசாசை பற்றின அறிக்கையை யோபு செய்யலை. அவன் முழுக்க முழுக்க நீங்க ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி செஞ்சீங்க, நீங்க ஏன் இப்படி செஞ்சீங்க. இப்போ அவன் மைண்ட் என்ன தெரியுமா, என்னை தொடர அதிகாரம் என் ஆண்டவருக்கு மட்டும்தான் இருக்குது. என்னை தொடர அதிகாரம் என் ஆண்டவருக்கு மட்டும்தான் இருக்கு. அப்போ இன்னைக்கு நான் படுற கஷ்டத்துக்கு காரணம் யார் தான்? என்ன பயப்படுறீங்க? ஆண்டவர் தான். ஆமாவா இல்லையாங்க? அதனால தான் பிசாசு அறிக்கை செய்யல. பிசாசே செஞ்சா கூட பிசாசை நான் பேச மாட்டேன். என்னை தொடர அதிகாரம் என் ஆண்டவருக்கு தான். ஆமென். நான் எவ்வளவு பாதாளத்தில் விழுந்து கிடந்தாலும் சொல்லுவேன், என் ஆண்டவர் தான் இந்த நிலைமை என்ன கொண்டு வந்தார் தவிர ஒரு நாளும் பிசாசு கிடையாது. ஏன்னா என் வாழ்க்கையில் பிசாசு வருவதற்கு நான் அனுமதி கொடுக்கிறது இல்லை. என் ஆண்டவர் தான் என்ன நடத்துறார். இதைத்தான் ஆண்டவர் சொன்னார். நீங்க யோபு புத்தகத்தில் 2ஆம் அதிகாரத்திலேயே முடிஞ்சிச்சு அவர் உபத்திரம் எல்லாம், ரைட்டா? யோபு தன் வாயினால. ஆனா 3ஆம் அதிகாரத்தில் ஸ்டார்ட் பண்ணி என்ன சொல்றாருன்னா, தன் பிறந்த நாளை சபிக்க ஆரம்பிச்ச யோபு 38ஆம் அதிகாரம் வரைக்கும் பேசுறார். சோப்பார் வரான், பில்தாத்து வரான். அவங்க நண்பர்கள் வந்து எவ்வளவோ அட்வைஸ் பண்றாங்க, ஆண்டவர் சரியில்லை, ஆண்டவர் தான் பண்ணாரு, ஆண்டவர் இப்படி செஞ்சாரு, ஃபுல்லா ஆண்டவர் மேல பழைய போடுறான். இவங்க அட்வைஸ் பண்ணி சோர்ந்து போயிடுறாங்க. என்னடா இவன் பேசவே முடியல இவங்கிட்ட. அவனை பத்தி ஆண்டவர் சொல்றாரு, யோபு என் தாசனாகி யோபு பேசினது போல நீங்க என்ன செய்யல. அவங்க நண்பர்களுக்கே குழப்பமாயிட்டு இருக்கோம். என்னடா நம்ம தாண்டா அட்வைஸ் பண்ணி ஆண்டரை பத்தி, நம்ம தானே அட்வைஸ் பண்ணோம், இவன் தானே ஆண்டவர் பத்தி பயங்கரமா பேசிட்டு இருந்தான். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, யோபு நிதானமா பேசினான்னு சொல்றாரு. எது நிதானம்? முழுக்க முழுக்க அவரே சார்ந்து இருக்கிறது தான். எனக்கு எது நடந்தாலும் நீங்க தான் சொல்லிட்டேன். ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். பிசாசே என் வாழ்க்கையில் வந்து என்ன உருட்டி பேட்டி எடுத்தா கூட உங்க அனுமதி இல்லாமல் நடக்காது, எனக்கு தெரியும். நீங்க தான் எல்லாத்துக்கும் காரணம் சொல்லுவீங்களா? இதெல்லாம் பாவம் நினைச்சுக்கிறீங்களா? இதெல்லாம் பரிசுத்தோட உச்சங்க. அதெல்லாம் அவரே கிளைம் பண்றது. என் இன்பத்துல துன்பத்துல எது நடந்தாலும் அவர்கிட்ட போய் பேச, நீங்க தான் எல்லாம், ஏன்னா என் வாழ்க்கை உங்க கையில இருக்கு. பொசசிவ்னஸ். ஒரு காலம் பிசாசு உங்க வாழ்க்கையில பண்ணிட்டான்னு என்ன செய்யக்கூடாது, இனிமே சொல்லக்கூடாது. எவ்வளவு நீங்க கீழே இறங்கினாலும் கர்த்தர் அதை விட டபுள் மடங்கு அவங்களை தூக்கிடுவார். அவர் எதிர்பார்க்கறதெல்லாம் நீங்கள் அவரை எப்படி பற்றி கொண்டிருக்கிறீர்கள், உங்க ஆத்மா எப்படி காப்பாத்திக்கிட்டு இருக்கிறீங்க, உங்க ஆத்மா எப்படி கர்த்தர் சமூகத்தில் வைக்கிறீங்க, அதான் கர்த்தர் பார்க்கிறார். அதனால தான் யோபு 3ஆம் அதிகாரம் ஆரம்பிச்சு 38ஆம் அதிகாரம் வரைக்கும் கர்த்தரை போட்டு பயங்கரமா உருட்டுறான் அந்த மனுஷன். என் பாவத்தை அவர் மன்னிக்கல, என் நெஞ்சில் அம்பு விட்டு எறிகிறாரு, என் தொண்டைக்குள்ளில சோறு இறங்காம பிடிக்கிறாரு. என்ன பேசுறாரு? நான் வந்து ஏழைகளுக்கு இறங்கலையா, பாவிகளுக்கு இறங்கலையா, நான் இப்படி நியாயம் விசாரிக்கலையா, நான் நல்லவங்களுக்கு செய்யல, ஏழைகளுக்கு அப்படி ஏதோ பேசிக்கிட்டே இருக்கிறாரு. இவர்கள் நண்பர்கள் அறிவுரை சொல்லி பார்க்குறாங்க. இல்லை யோபு, நீ நல்லா யோசிச்சு பாரு, உங்கள்கிட்ட ஏதோ தப்பு இருக்கு, அதான் கர்த்தர் உனக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, இப்படி கொடுத்துருக்காரு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் என்கிட்ட தப்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஆண்டவர் தான் சரியில்லை. எத்தனை அதிகாரம்? 38ஆம் அதிகாரம். ஆண்டவர் மேலே பேசினார் பாருங்க. ஆண்டவர் பார்க்குறாரு, என்னடா இவனுக்கு என்ன நடந்தாலும் என்னதான் வச்சு தங்கிட்டு இருக்கான் அவன், இவ்வளவு விசுவாசமாடா என் மேல. அவங்க நண்பர்கிட்ட சொல்றாரு, எப்பா நீங்க வந்து என்ன தப்பா காட்டினீங்க, அவன் தான் என்ன சரியா புரிஞ்சு வச்சிருக்கிறான். யோபுடைய நண்பர்கள் அவருக்கு கோவம் தெரியுமா, அவன் அவன் என்ன ரொம்ப நல்லவன் நம்பிட்டு இருக்கிறான்டா, என் மேல அவ்வளவு பக்தியா இருக்கிறான்டா, நீங்க அவன் பக்தியில உடைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, அதனால மரியாதை இப்ப நீங்க தான் மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. இப்ப யோபு ஜோமனு சொல்லுவேன், நீங்களா சரியாயிருவீங்க. அவங்களுக்கு ஃபெய்த் இஷ்யூ இருந்துச்சு, விசுவாச போராட்டம் இருந்துச்சு, விசுவாசத்துல பிரச்சனை இருந்துச்சு. என் வாழ்க்கையில கர்த்தரை தவிர வேற யாரும் வர முடியாது, நீ முதல்ல நம்பணும், நம்பனாதான் விடுதலை. ஹல்லேலூயா. பிசாசே பண்ணதா கூட இருக்கட்டுங்க, அதான் யோபு இருக்கார்ல, யோபுக்கு பிசாசு தானே செஞ்சான். எல்லாத்தையும் எடுத்த பிறகு அப்பவும் உத்தமத்துல உறுதியா நிற்கிறான். அப்ப ஆண்டவரே சவால் விடுறார். பாத்தியா யோபு, பாத்தியா
அவனுக்கு உள்ளதெல்லாம் எடுத்துட்டீங்க, அவன் மேலே கை வச்சானே செய்வான். அப்படி ஒரு கேட்டகரி இருக்குது. வீட்டில் யாருக்கு உடம்பு சரியில்லை, அரிசி இல்லை, பருப்பு இல்லை, என்ன நடந்தாலும் பக்கத்து வீட்டில் பிரச்சனை, அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. அதெல்லாம் ஏன்